ரிஷபராசி. எத செஞ்சாலும் சரி, ஆற, அமர யோசித்து முடிவெடுத்து செயல்படக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பழி பாவத்துக்கு அஞ்சி எப்பவுமே நேர்பாதையில செல்லக்கூடியவங்க. ரொம்ப நுண்ணறிவு, பேச்சு சாதுரியம், எடுத்த வேலையே முடிக்கூடிய வல்லமை படைச்சவங்க. இப்போ இந்த பழி பாவத்துக்கு அஞ்சுறாங்க அப்படின்னாக்க எந்த அளவுக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க. எதுவுமே யாருக்கும் பாதகம் இருக்கக்கூடாது. யாரும் பாதிக்கப்படக்கூடாது. தனக்கு ரூ. 10 நஷ்டம் ஆனாலும் பரவால்ல. மத்தவங்க நஷ்டம் ஆகக்கூடாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஒரு நீதியும், நேர்மையும் கடைபிடிக்கக்கூடியவங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை குடுக்கக்கூடியவங்க. எல்லாருடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கக்கூடியவங்க. ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காதவங்க. அந்த ஈ எறும்பு கூட ஒரு உணர்ச்சி இருக்கு. அதுவும் நம்மள போல தான அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தன்ன மாதிரியே நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. இவங்க உண்மையா இருக்கிறதுனால மத்தவங்க கிட்டயும் அந்த உண்மைய எதிர்பார்க்கிறது தான் இவங்களுடைய தோல்விக்கு நெறைய இடங்கள்ல காரணமா இருக்கு. இவங்க நியாயத்த பேசுறதுனாலயும் நெறைய பேருக்கு புடிக்காது. இவங்க உண்மையா இருக்கிறதுனாலயும் நெறைய பேர் இவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அட இவன்லாம் என்னடா ஆளு அப்படிங்கிற மாரி. ஏன்னா பொய்யும் பித்தலாட்டம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி மலிப்பு மலிப்பு பேசுறவங்களுக்கு தான் இந்த உலகம் வந்து ஒரு நல்லவன் பட்டம் கொடுக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே இல்ல. இப்படி ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு நாள் வரும். அந்த நாள் எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க. ஆனா அப்பவும் நான் இதே மாரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. உங்களை எதிர்த்தா அவங்களுக்கு அழிவுதாங்க. சில வெளிவராத உண்மை ரகசியங்கள்ல இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சொல்லப்போனா யமபெருமானையே எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்தவங்க நீங்க அப்படிங்கறத உங்களுக்கே உணர்த்த போகுது. சனீஸ்வர் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையில 2025 பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. ரிஷபராசி. இது நாள் வரைக்கும் உங்க கையில காசே தங்கியிருக்காது. கடன் பிரச்சனையாலும், மனக்கவலையாலும் கள்ளங்கடிக்கப்பட்டிருப்பீங்க. காரணகர்த்தாவே இந்த சனீஸ்வர பகவானா தான் இருந்திருப்பாரு. இனி எல்லாமே நல்லதா நடக்கும். கடன் பிரச்சனையா 10 பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க. மனக்கவலைகள் விலகி மனசுல சந்தோஷம் குடிகொள்ளும். நீங்க கலங்கி நின்னவங்க இனி ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் விட போறீங்க. அந்த அளவுக்கு நல்ல காலம். தொட்டதெல்லாம் தொடங்கும். இனி நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. அது உங்க மூதாதையர் சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வரப்போது. மூதாதையர் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவு வரும். அது வேற மனைவி வழியில ஆதரவு பெருகும். வீட்டை கட்டி முடிக்க முடியாத அங்கங்க கடன் கேட்டு அலைஞ்சுகிட்டு இருந்த உங்களுக்கு வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும். நீங்க எதிர்பார்த்த வங்கி கடன் கூட கிடைக்கும். அதை விட உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த பேசாம இருந்த சகோதரன் சகோதரிகள்லாம் இனி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுடைய அன்பு புரிஞ்சுப்பாங்க. அதே போல ரிஷபராசிக்காரங்க திருமணம் ஆனவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்தா உங்களுடைய ஏக்கம் இப்ப நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கூட நீங்குதுங்க. சொல்ல போனா ரிஷப ராசிக்கு இனி எதிரிகள் அப்படிங்கிற ஒரு ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஒண்ணு நண்பர்களா இருப்பாங்க, இல்ல அவங்க வந்து மறைஞ்சிருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு அப்படிங்கிறது கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க எடுத்து நடத்துற மாதிரியும் அதற்கான முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை. இது மட்டுமா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சரியாகும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. தாய் வழி சொத்துக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மாறிய போகுது. தாய் வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும். மனைவியை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை கோளாறு, சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகுது. குறிப்பா குடும்ப வாழ்க்கையிலேயே மனைவி கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது. உங்களை வந்து ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சொல்லப்போனாக்க முன்ன இருக்கக்கூடிய காலங்கள்ல தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. நிறைய வீண் விரயங்கள் ஆகியிருக்கும். ஒரு இடத்துக்கு போலான்னு நினைச்சு முடிவு பண்ணி அது போக முடியாம போயிருக்கும். நிறைய தடைகள் தாமதங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு செலவாகுது அப்படின்னாக்கா அது சுப செலவுகளா இருக்கும். ஆன்மீக பயணங்கள் போவீங்க. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. உடைய சகோதரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும். பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. மனைவி வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திடீர் பண வரவு இருக்கு. யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். வீடு கட்டி முடிக்காம இழுபறில இருந்தவங்க கூட இப்போ வந்து வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. வீடை களை கட்டக்கூடிய அளவுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் நடக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நவீன ரக வாகனங்களை வாங்குவீங்க. அயல் நாட்டுக்கு போறதுக்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும். திடீர் செல்வாக்கு, பணப்புழக்கம், தங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசாங்கத்தாலையும் ஆதாயம் கிடைக்கும்.
இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. சோர்வு, சளைப்பு இனி உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ரொம்ப புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு. இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு நிர்வாக திறமையை கண்டு மேல அதிகாரிகள் வியந்து போவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்த கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும், காதல்ல குழப்பம், கல்வியில தோல்வி, கல்யாணத்துல தடை, இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனையால நிலை குலைஞ்சு போயிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். காதல் கைகூடும், கல்வியில வெற்றி அடைவீங்க, கல்யாண தடைகள் நீங்குது, கல்யாணம் சிறப்பா நடந்து முடியும். வீட்டுல பார்க்கக்கூடிய வரனே உங்களுக்கு முடியுங்க. அடுத்ததா வியாபாரிகள பொறுத்தவரைக்கும், முடங்கி கிடந்த நீங்க இனி வியாபாரத்துல வெற்றி கொடி நாட்ட போறீங்க. போட்டிகளையும் முறியடிப்பீங்க. பழைய கடைய புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க. வியாபார நெளிவு சுழிவுகளை கத்துப்பீங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வரும். கண்ணாடி, ஆடை, பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான வகைகள்ல தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டு. அனாவசியமா தேவையில்லாம லீவ் போறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. வேலை சுமை அதிகமாகும். அதற்கேற்ற உயர்வும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள்ல நீங்க அமர்த்தப்படுவீங்க. சில விஷயங்கள் போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும். மேல் அதிகாரிகள் அதுக்கு உதவி செய்வாங்க. முக்கிய பதிவேடுகளை கவனமா பார்த்துக்கோங்க. திடீர்னு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனா அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா தான் அமையும். புதிய சலுகைகள், சம்பள உயர்வெல்லாம் இனி கிடைக்கும். குறிப்பா சனி பகவானுடைய இந்த மாற்றத்தினால ஒரு குடத்துல ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி இருந்த உங்க வாழ்க்கைய கோபுர விளக்கா ஒளிர வைக்க போறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை அருகம்புல் மாலை சாற்றி சுவாதி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல வணங்குவதினால நடக்காத விஷயம் கூட நடக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும், செல்வ செழிப்பு மேலோங்கும். இந்த வழிபாடோட சேர்த்து புலம்பெயர்ந்து வந்த யாருக்காவது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்வதனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த ரிஷபராசிக்கான சனி பயிற்சி பொது பலன்கள் உங்க வயிற்றுல பால் வாத்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் யோகத்தை வழங்குறார். வீட்டுல, தொழில்ல, உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது இவரு உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கிறாரு. தொழில்ல, உத்தியோகத்துல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். குறிப்பா உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறார். வழக்கமான செயல்பாடுகள் கூட முன்னேற்றத்தை கொடுக்கிறார். இந்த சனி பகவான் சஞ்சாரத்தினால ராகவும் கேதுவும் எப்படிப்பட்ட உங்களுக்கு பலன்களை கொடுக்குறாங்கன்னா, கேதுவால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஆரோக்கியம் சீரகம், வழக்குகள் வெற்றியாக மாறும், எதிர்ப்புகள் விலகுது. ராகுவினால வியாபாரம், தொழில லாபம் அதிகமாகும். பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பா வரவு அதிகரிக்குது, செல்வாக்கு உயர்வதனால புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுது. இவங்களே நல்லது பண்றப்ப குரு பகவான் முழுமையா நல்லது பண்ணக்கூடியவர். இவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவான சஞ்சாரத்தை இருக்கிறப்போ பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. யோகத்தை மட்டுமே கொடுக்குறாரு. செல்வாக்கு அதிகரிக்கிற, கொடுத்த வாக்காய் காப்பாற்றக்கூடிய நிலையை கொடுக்குறாரு. சமூகத்தினுடைய செல்வாக்கு உயருது. அடுத்த பொதுப்படியா சொல்லணும்னா, தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும். அரசு வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கும். தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். பங்கு சந்தைகள்ல நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியா நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்குது. தொழில் இந்த தடைகள் விலகுது. புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அரசு வழிகளில் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க. எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் புது ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். தொழில் நல்ல வளர்ச்சி அடைய போகுது. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையிட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுது. வழக்கு, விசாரணை இந்த மாதிரி நிலையில அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மத்தவங்களுடைய விவகாரத்துல மட்டும் தலையிடாம இருங்க. நீங்க உண்டு, வேலை உண்டு. இந்த விஷயத்த மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க வேலையில வெற்றி உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்க வெற்றியாளர்களா வளம் வருவீங்க. இருந்தாலும் உங்களுடைய தொழில எச்சரிக்கையா இருங்க. அரசு மற்றும் தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை பலப்படும். குடும்பத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. பொன் பொருள் சேருங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். பொதுத் தேர்வு எழுதுறவங்களுக்கு படிப்புல முழு கவனம் செலுத்துவதனால எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பெற முடியும். இது போலவே அரசு பணிக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால முழுமையா குணமாகும். அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உடல்நிலை மேம்படுங்க.
அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. பிள்ளைகள் நலன்ல அக்கறை கூடும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். எல்லா விதங்களையும் உயர்வை அடைய போறீங்க. சனீஸ்வர பகவானுடைய இந்த பயிற்சிங்கிறது 2025 முழுக்கவே உங்களுக்கு முன்னேற்றம் தான். எங்கெங்க? தொழில்ல, வியாபாரத்துல, பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த தடை, தாமதங்கள் விலகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். வேலை பளு குறையும். உடல்நிலையில இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகள் மறையுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது. செலவுகள் அப்படிங்கிறது பல வகைகள்ல முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டத்த குடுத்திருக்கும். கடன் வாங்கியிருப்பீங்க, அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இனி செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். சொல்லப்போனா கவலை இல்லாத நிறைவான வாழ்க்கை அமைதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சனீஸ்வர பகவானால அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது, தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது, உத்தியோகத்துல உயர்வை கொடுக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமையும், கௌரவம் கூடும், செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம், வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமை, நிம்மதியான சூழ்நிலை உருவாகுதுங்க. இவரே இப்படி பண்ணிட்டாரே, அடுத்து நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்கன்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கையை வளமா மாத்தி குடுக்குறாங்க. குறிப்பா ராகு, உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். உயர்ந்த பதவிகள் மற்றும் பொறுப்புகள் உங்களை சேரும். மேலும் வேலை பளு குறையுதுங்க. உத்தியோகம் மற்றும் தொழில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகைகள் எல்லாமே மறையுது. இருந்தாலும் எல்லா விதமான சூழ்நிலையும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்தது சனீஸ்வர பகவானுடைய அம்சத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, குரு இந்த காலகட்டத்துல உயர் கல்வியை பெறக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கிறார். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதுல இருக்கு நல்ல வரன் தேடி வரும். அந்தஸ்து, செல்வாக்கு உயருது. குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள் நீங்குது. பொன் பொருள் சேருது. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது குரு பகவானால. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு சொன்னாக்க, சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றம், போட்டியாளர்கள் விலகி போவாங்க, வருமானம் அதிகமாகும், புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் நிறைவேறுது, உழைப்பால உயர்வை அடைவீங்க, சமூகத்துல மத்தவர்களால மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. அது தொழில் ரீதியா வாகன உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸ், இயந்திர தொழிற்சாலை, மின்சார சாதனம், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், சினிமா, விவசாயம், குடிநீர், இந்த மாதிரி எந்த விதமான தொழில் நீங்க இருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கும் ஆர்வம் கூடும். அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்யறவங்களா இருந்தா சரி, உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். வழக்கு நடவடிக்கைகள்ல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மறையும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை அமையும். வேலை இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியால அந்த வேலையை விட்டு கூட உங்களுக்கு வெளியே அமைச்சிருப்பாங்க. இப்போ திரும்ப அதே பழைய வேலையில நீங்க போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல் அதிகாரிகிட்டயும் உங்களுக்கு ஆதரவு உண்டாகுதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலைக்கு போகணும் முயற்சி செய்றவங்களுக்கு உடைய ஆசைகள் நிறைவேறும். வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சுயதொழில் செய்றவங்களுக்கு நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். உயர்வும் இருக்குங்க. அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதனால, டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு, வெளி மாநிலத்துல போயிட்டு அங்க தங்கி படிப்பதற்கான யோகம் இருக்கு. அதுவே போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடியவங்களுக்கு வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் மறையுது. தினமே மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருந்தவங்க கூட இனி அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அஜீர்ணம், அல்சர், வாயு தொல்லை இந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் எல்லாமே இப்ப இயற்கை வைத்தியத்தால கூட முழுமையா குணமாக்குங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடைய தேவைக்கு ஏற்ற பணம் இருக்கும். குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் காணாம போகும். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உதவியா இருப்பீங்க. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். தள்ளி போன இல்ல நின்னு போன திருமணம் கூட இப்போ சீரும் சிறப்புமா நடந்து முடியுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் தீரும். சந்தோஷம் குடிகொள்ளும். அடுத்த மிருகசீரிட நட்சத்திரம். தொட்டதெல்லாம் வெற்றி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 முழுக்கவே சனீஸ்வர பகவானால நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். தொழில்ல, உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு. உழைப்பு அதிகரிக்கும். உயர்வும் இருக்கும். ரொம்ப வேகமா செயல்படுவீங்க. உழைப்புக்கேற்ற லாபத்தை பெறுவீங்க. அனைத்து வகையிலும் யோகம் இருக்கு. செல்வாக்கு அதிகமாகுது. எதிர்பார்த்த அனுகூலமான பலன் உண்டாகுது. உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். சங்கடங்கள்ல இருந்து முழுமையா வெளிவந்துருவீங்க. சமூகத்துல உங்களுடைய நிலையை உயர்வை அடைய போகுது. தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையினால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானால அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது
அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். யோகத்தையும் போகத்தையும் அதிகமா கொடுக்கிறார். தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம், வருமானத்தை பல வகைகள்ல கொடுக்கிறாரு. முன்னிருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலகி போகுது. நினைச்சது நினைச்சபடியே நடக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். இவர் இப்படி செய்யறதுனால ராகு என்ன பண்றாங்க, சனீஸ்வர பகவானுடைய இந்த அமைப்பை பொறுத்து இவங்களும் ராகுவினால ஆதாயம் அதிகமா கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக வரும். திரைத்துறையில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. நினைச்சதை சாதிப்பீங்க. பணம் பல வழிகள்ல வரும். குறிப்பா தொழில முன்னேற்றம் இருக்கு. துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்துக்களை செல்வாக்கள் கூட திரும்பவும் அடையக்கூடிய நிலை உண்டாகுது. நீண்ட நாள் கனவுகளும் இப்ப நிறைவேற போகுது. அடுத்த குருவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாரு? முழு சுபகிரகம் இல்லையா? இவர் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமே. வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம். பணவரவு அதிகமாக்கி கொடுக்கிறாரு. உத்தியோகத்துல உயர்வு கொடுக்கிறாரு. தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு. செல்வாக்கை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. இவங்கள பொறுத்து பொதுப்படியா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கான பொது பலன்கள் சனீஸ்வர பகவானால என்ன நடக்குதுனாக்க, திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி அடைவீங்க. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். வியாபாரம் விருத்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்குது. நஷ்டத்துல இயங்கி வந்த உங்க தொழில் கூட இனி லாபத்துல போகும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். சிலர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உடைய நிலை உயர்வது. ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தந்தையுடைய ஆலோசனை ஏற்று நடப்பீங்க. புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகமாகும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க புதுசா பொறுப்புகள் வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கறவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழிற்சாலை, ஸ்பேர் பார்ட்ஸ், டீச்சர்ஸ், கலைஞர்கள், மருத்துவர்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரி எந்த வியாபாரம் செய்யல சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, ₹100 லாபம் வரக்கூடிய தொழில இருந்து 100 கோடி லாபம் வரக்கூடிய தொழில் வரைக்கும் எல்லா விதமான தொழில்களையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உழைப்பு அதிகரிக்கும். அதற்கேற்ற பலனையும் அடைவீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் பொறுப்புகளும் அதிகமாகும். மேல் அதிகாரியும் முதலாளியுடைய ஆதரவு கிடைக்குங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துகிட்டு அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வேலைக்காக முயற்சி செய்றவர்களுக்கு உடைய திறமைக்கேற்ற நல்ல வேலை அமையும். இது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இப்போ இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுல பங்கேற்கிறவங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப அவசியம். விளையாட்டு போக்க கைவிட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. விபத்தால நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு அடுத்த படிக்கலே இருந்தவங்க கூட இப்ப நல்லா திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட எழுந்து நடமாடுவீங்க. இல்ல ஒரு பரம்பரை நோயாளியோ இல்ல தொற்று நோயால பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட இப்போ முழுமையா அதுல இருந்து குணமாகுவீங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உறவுக்காரங்க கிட்ட ஒற்றுமை உண்டாகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பழைய கடன் பிரச்சனை கூட இப்ப சுத்தமா தீரப்போகுது. பைசா பாக்கி இல்லாம கடனை அடைச்சிருவீங்க. நினைச்சதை சாதிக்கூடிய அளவுக்கு உயர்வு இருக்கு. காரிய தடைகள் நீங்குது. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுது. சிலருக்கு புதுசா வீடு வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் துர்க்கை அம்மனையும் விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமா மாறும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, சனீஸ்வர பகவானால யமனையே எதிர்க்கூடிய சக்தி பெறக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் உயர்வான நிலையை அடைந்திருக்கிறீங்க. பயப்படவே வேணாம், கவலை வேணாம், கண்ணீர் வேணாம். எதுவுமே இல்லாத ஒரு தேவலோக வாழ்க்கையை வாழ போறீங்க. சிறப்பா இருக்க போறீங்க. சிரிப்போட இருக்க போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.